திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் டிடி கிருஷ்ணமாச்சாரி என்கிற அந்த மிகப்பெரிய நிதி அறிஞர் போட்டியிடுகிற பொழுது தலைவர் காமராஜர் டிடிகேக்காக அங்கே பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய நண்பன் டிடிகேக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும், நான் உங்கள் மாவட்டத்தை சார்ந்தவன், வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் என்று. கூட்டத்தில் இருக்கிற இளைய நண்பர் ஒருவர் கேட்கிறார், நீங்கள் விருதுநகர்காரர், நீங்கள் எப்படி எங்கள் மாவட்டத்துக்காரர் என்று. தலைவர் காமராஜர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், நீ கேட்பேன்னு தெரியும்னே, நான் பிறக்கிற பொழுது என் ஊர் திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் இருந்தது, ஆகவே நான் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் என்று காமராஜர் பதில் சொன்னார். அது மட்டுமல்ல, காமராஜர் கோவிலுக்கு போக மாட்டார் என்கிற செய்தி ஒன்று உண்டு. ஆனால் அந்த தேர்தலில் டிடி கிருஷ்ணமாச்சாரியாரோடு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தலைவர் காமராஜர் போகிறார். சட்டையை கழற்ற வேண்டும், தலைவர் காமராஜர் சட்டையை கழற்றி விட்டார், கிருஷ்ணமாச்சாரி சட்டையை கழற்றவில்லை. எல்லோரும் வற்புறுத்துகிற பொழுது காமராஜர் சொல்லுகிறார், சும்மா கழட்டுன்னு. அவன் எதுக்கு யோசிக்கிறான் தெரியுதா, அவன் பூநூல் போட்டிருக்க மாட்டான், அதுக்காக கலத்த மாட்டேங்கிறான், கலந்து சொல்லு. திருநெல்வேலிக்கு வரார், ஒரு பிரபலமான சட்டமன்ற உறுப்பினருடைய திரைப்பட அரங்கத்தை திறந்து வைக்க வரார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பசுபதியப்பன், அவர் ரொம்ப நேர்மையானவர் அதிகாரி. அவர் என்ன பண்ணார், திரைப்பட அரங்கத்தை போய் பரிசோதித்து பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வயரிங் சரியில்லை, பெயிண்ட் சரியில்லை, மக்களுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட அரங்க திறக்க. ஒரு தொண்டம் போய் பக்கத்தில் சொன்னா, அந்த கலெக்டர் லைசன்ஸ் தரலன்னு. நீ எதுவும் சரியா பண்ணிருக்க மாட்டா, தந்திருக்க மாட்டாங்கிறாரு. அவன் அடுத்த நைஸா ஒரு வார்த்தையை போட்டான், கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம்யா, முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம், அந்த ஆள் சொல்றான், நான் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் ஆயிருவேண்டா, உங்க காமராஜர் நினைச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்கறான் போடுறான். இவர் என்ன பண்றாரு, சிரிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கேட்க சரியா தாரடா கேட்டிருக்கான் கிறுக்கு பயலு, நான் கலெக்டர் ஆக முடியுமாடா விட்டா பயலு, உன் சேட்டையில என்ன அசிங்கப்படுத்திருக்கிறிய நீ, அட கிறுக்கன் போ. அவரை எம்எல்ஏ கூட்டா, நான் வர்றேன் திறந்து வைக்கிறேன்னு. அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நீ தியேட்டர் ஓட்டிக்க, திறந்து வச்சுட்டார். மறந்துடாதீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பங்களாவில் இருக்கார். எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சர் கார் அங்கே போய் நிற்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில். இவர் நினைச்சா அவர் இங்கே வந்து போறார். அவர் வர்றார் வெளியே, வணக்கம் தம்பி, நீங்க படிச்ச பிள்ளை எல்லாம் அப்படி நேர்மையா நாணயமா இருந்தா தாயா நாங்க விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம், இந்த நாடு அப்பந்தாயா உருப்படும். ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்ட தான் வந்தேன், நன்றி. ஒரு காப்பி இருந்தா கொடுங்க, குடிக்கிறேன். அது எதுக்கு தெரியுதா, அவன் பதறிடக்கூடாது. காப்பி மகன் படிக்குதா, நல்லா படிக்கணும், பெரிய ஆள வரையா. என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் வர சொல்லாமே, நேரே எப்படி ஆள். திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்றாங்க, ஒரு ரயில்வே கேட்டு, ரயில் வருது, கேட்டை போட்டான். எல்லா நேரத்திலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பத்தி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல. ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமா ஓடிப்போ அந்த கேட் கீப்பரை கேட்டை தரங்கிறாரு. இவர் பார்த்துட்டார், இந்த அவனை கூப்பிடுங்கிறாரு. பக்கத்தில் போயிட்டான், என்ன கேட்டை திறக்க சொல்லியா, ஆமா. ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா, இல்லை உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல. ஆமா அப்படியே யாருண்ணா, இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிறோட, காடு தும்ப கூட, அதுக்கு தானே அதை கேட்டு போட்டிருக்கு, அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கு, அவனை போய் திறங்கிறிய. எஸ்பி போய் ஐயாண்ணா, இவனை வேற எதுக்கு அதை மாத்தின ஊரை கெடுத்து போடுவான்ட்டாரு. இவன் ஊருக்குள்ள வச்சிருக்கிறாத, இங்க இவன் தப்பு பண்ணி போடுவான். பாக்குறாரு பாருங்க, கேட்டு திறந்து இல்லை, கார் கடந்து போகுது, போக விடல, கார் நிறுத்தினார், இறங்கினார். அந்த கேட் கீப்பருக்கு வேத்து, வாண்ணே நீ பண்ணதான் சரி, ஜனாதிபதியே வந்தால் நீ திறக்கப்படாதுன்னு, இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான், நான் இல்லைன்னு. நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறேன், ஆனா இந்த கேட்டுக்கு யாரு எல்லாம், நீ தான் முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நான் வரட்டுமா, பயப்படாத. கேட்ட உடைச்சிருவானே. திருநெல்வேலியில் ஒரு மாநாடு, அவர் மேடையில் இருக்கிறார். ஒரு நண்பர் பேசுறார், எங்கள் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் அவர் தலை இமயத்தில், கால்கள் குமரியில், கைகள் கடற்கரையில். என்ன ராட்சசங்கிரியா, என்னடா கிறுக்க மாதிரி பேசுற. என்ன ஹிந்து பத்திரிகை எடுத்து காட்டுறார் ஒரு முக்கியமான செய்தியை. நீ எம்ஏ படிச்சிருக்கிற, படிச்ச பிள்ளைன்னு நினைச்ச, இந்த செய்தியை பேசுவியா மக்களுக்காக, தலை இமயத்தில் இருக்கான், அட கிறுக்கன்
படித்தவன்லாம் அப்படி. ஆனால் அந்த நாடு எப்படி ஆகும்? புகழுரைகளை விழும்பாதவன் எவனோ அவன் தலைவன். அதுக்கப்புறம் தான் அவரை தலைவருங்க. புகழுரைகளை ரொம்ப யாராவது புகழ்ந்தான்னா எச்சரிக்கை ஆயிடுவார். அவன் வெளியே போனோன்னே சொல்றாரு, ஏதோ தப்பு பண்ண போறான் போல தெரியுதுன்னு. அவனை கவனி, எதுக்கு என்ன இவ்வளவு பேசுறான்? நமச்சிவாயம் போய் குமுதத்தினுடைய ஆசிரியர் எஸ்ஏபியை அழைத்துக் கொண்டு காமராஜரை பார்த்து உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணுங்கிறார். இவர் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறார். எதுக்குன்னு என் வாழ்க்கை வரலாறு விடுங்கிறார். தொடர்ந்து 10 முறை எஸ்ஏபியும் நமச்சிவாயம் பார்க்கிறாங்க. சரி எழுது அப்படின்ட்டு எஸ்ஏபிட்ட சொல்றாரு. முன்ன கூட்டியே அவன்கிட்ட எழுதி வாங்கி வச்சுங்க எல்லாத்தையும். இடையில ஏதாவது ஒரு வாரம் வரலன்னு வைங்களேன், நான் ஆட்சியில் இருக்கிறேன், உங்க பத்திரிகைக்கு எனக்கு ஏதோ தகராறுன்னு எழுதிடுவான்னு ஊர்ல ஏதாவது சொல்லிடுவான், முதலே வாங்கி வச்சுங்க. அப்புறம் நமச்சிவாயத்திட்ட சொல்றாரு, எழுதுன்னு நீ எழுதுறத படிக்கிறவன் என்ன காக்கா பிடிக்க எழுதுறேங்கிற மாதிரி இருக்காம எழுது. என் ஃபிகரை பெருசா காட்டணுங்கிறதுக்காக மற்ற யாரையும் டிஸ்பிகர் பண்ணிடாத, ரொம்ப கலர்ஃபுல்லா எழுதாத. உனக்கு தான் தெரியுமே நான் கலரா கிடையாது. ரொம்ப எல்லாம் பரபரப்பா எழுதிடாத. எங்கேயாவது என்ன ரொம்ப உயர்வா காட்டணும்னு பொய் எழுதிடாத. நான் சரி பார்ப்பேன்னு நீ எழுதுனதை பூரா என்கிட்ட கொண்டு கொடு, நான் சரி பார்த்துட்டு எஸ்ஏபிட்ட கொடுக்குறேன்னா சரி எழுது. யாரையும் குறைச்சு எழுதிடாத. என்ன தலைவர்? நான் 1946 பெரியவர் ராஜாஜிக்கும் இவருக்கும் அரசியல் ரீதியிலே வேறுபாடுகள் இருக்கிறது என்பதனை மனதிலே வைத்துக் கொண்டு ஈரோட்டிலே ஒரு வரவேற்பு உரை வாசித்தளிக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த வரவேற்பு உரையில ராஜாஜியை தாக்கி வரிகள் வருகிறது. எழுந்திருக்கிறார். நிறுத்துன்னு என்ன எழுதியிருக்கிற? அவர் வயசு என்ன? வயசு என்ன? அவர் என்ன தியாகலாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? விடுன்னு. எனக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள. இதெல்லாம் எழுதுறியா? வை. இது நான் படித்தது, நான் பார்த்தது நாகர்கோவில் நாகராஜா திடல்ல. ஜெயகாந்தன் பேசிட்டு போயிட்டாரு, கண்ணதாசன் பேசிட்டு போயிட்டாரு. இவர் வருகிற நேரம் சின்ன அண்ணாமலை பேசுறாரு. ஒரு சின்ன அண்ணாமலை என்ன பண்ணாரு? இந்த ராஜாஜின்னாரு, சட்டை பிடிச்சிட்டாரு. இவர் நிறுத்துன்னு. அவரை நீ என்ன பேச போற? நீ யாரா அவரை பேசுறதுக்கு? உட்கார்றா. எந்திரிச்சு வந்து சொன்னாரு. பெரியவர்னே, வைஸ்ராயா இருந்தவர், உலகத்தில் இருக்கிற 10 புத்திசாலி அவர் ஒரு புத்திசாலின்னு. ஏதோ கோபம்னே, பெரிய ஆட்களுக்கு கோபம் வந்தா நம்மளை திட்டக்கூடாதா? அக்கா நீ இவன் கிறுக்கெல்லாம் பேசுவான், நான் பார்த்துட்டு இருப்பானா? அவர் பாட்டு பேசட்டும். அவரெல்லாம் அடுத்தவங்களை பேச தப்பா பேச அனுமதிக்க மாட்டார். எதுக்கு பெரியார் அவரை போய் பச்சை தமிழங்கிறாரு? புவனேஸ்வரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு. இவருக்கு ஹிந்தி தெரியும், மறந்துடாங்க. காமராஜருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆனா அங்க புவனேஸ்வர மாநாட்டுக்கு ஒரு போராடு எப்படி அதே வேட்டி அதே சட்டை ஒரு துண்டு சகோதர சகோதரிகளைங்கிறார். அங்க ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு. பத்திரிகைக்காரர்கள் ஒரு நெருங்கிய நண்பர்கள். ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு இலக்கணம் பத்திரிகையாளரோடு இருக்கிற நட்பு. பத்திரிகைக்காரங்க வடநாட்டு கிராமவாசிகிட்ட போய் கேட்கிறாங்க, அந்த ஆள் என்ன பேசினார்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ கை தட்டுறேங்கிறாரு. அங்க ஒரு விவசாயி சொல்லியிருக்கிறான் பதிலு, அவன் என்ன பேசுறான்னு தெரியல, ஆனா எங்காள் ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து பேசுறான்னு எங்களுக்கு தெரியுதுடா, அதுக்கு கை தட்டணும். நாங்க இவன் எங்காளு அது தெரியுது, எங்காளு பேசுறான் எங்களுக்கு தானே பேசுவான். இது அவன் என்ன பேசுறான் எனக்கு என்ன தெரியணும்? 1968 திருநெல்வேலிக்கு வர்றார். தோற்று 6 மாதம் கழித்து நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர். நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தேன் தெரியுமா? உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது, தலைவர் காமராஜர் பேசுகிறார். இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு. முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு. ஆத்துல போட்டா தானே கேட்கிறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது. யார் போட்டது அப்படின்னு மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல. இந்த பையன் தான்ட்டார் நம்ம, நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம். அதுல சீரியல் பல்ப் எல்லாம் கட்டியிருந்தோம். இவர் வராருன்னு அது அருந்து விழுந்துருச்சு. மேல போய் யார் கட்டுறது? 67 அடி உயரத்தில் முருகன் ஒரு பையன் என்ன பண்ணாரு, வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார். மேல ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம். ஏறி அந்த கெட்டிட்டு கீழே வந்தாரு. இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம். இறங்கினான். விவரம் இல்லாம அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை பொறுத்தோம்னு இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டாரு. முதல்ல மலார்னு விழுந்து நாங்க ஒரு வேலும் இல்லை, ஓடிட்டோம் எல்லாரும். ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டாரு, உனக்கு அறிவு இருக்கான்னு? 67 பேர் கம்பத்தை உன்னை எவன் ஏற சொன்னான்னு?
நீ செத்து போனா அவங்க அப்பனும் ஆத்தாளுக்கு யாருடா பதில் சொல்றது? காமராஜ் வந்தான், அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏன்டா சாகணும்? கிறுக்கு பையலங்கிறார். உன்னை ஏற சொன்னவன் யாருங்கிறார்? நான் ஒருத்தன் அங்க இல்லை, நாங்க 5 கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டோம். அவனுக்கு அந்த அடி விழுது, ஏற சொன்னவனுக்கு. இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனோ. சென்னையில் ஒரு போராட்டம், அடிபட்டு மண்டை உடைஞ்சு தொண்டர்களா ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. கண்ணதாசன் கட்சியில சேர்ந்த புதுசு. இந்த அடிபட்டவன்லாம் மேடைக்கு வர்றாங்க, கூட்டு வராங்க. இவர் கேட்கிறார், என்ன அவன் எல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் இங்கே கூட்டு வரேங்கிறாரு. மக்கள்கிட்ட காட்டணும், தான் இந்த கிறுக்குத்தனம்லாம் பண்ணாத என்ன, செத்து போயிருவான். ஏற்கனவே ஒரு பேர் செத்து போயிட்டாங்கிறான், எவன்டா பதில் சொல்றது? முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போய் மேடை கொண்டு வராத. அப்ப கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. நிறுத்துன்னு. அவன் என்ன பண்ணுவான்? அதிகாரியை பேசாது, அதிகாரி விட்டு பெண்களை பேசாத, நிறுத்து, தப்பு. என்ன தலைவர் பார்க்க முடியுமா அப்படி தலைவரை? சேர்மாதேவியில தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு. இந்த ஒரு பையா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிடாரு, என்ன மாடு மேய்க்கிற, பள்ளிக்கூடம் போலையா? அவனுக்கு இவரை தெரியாது. சினிமாவில் நடிச்சா முதலமைச்சராக இருக்கிறாரு, அவனுக்கு அடையாளம் தெரியாது. அதனால அவன் என்ன பண்ணா, பள்ளிக்கூடத்துக்கு போனா யாரையா கஞ்சி ஊற்றுவான்றான். அப்போ ஒரு அதிகாரி அந்த பையன் போய், என்ன இவர் நிறுத்துன்னு, அவனுக்கு என்ன தெரியுமா? என்ன நீ அவன்கிட்ட கோவப்படுற? அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காது. நம்மளாடா பொறுப்பு, நீ அவன்கிட்ட எப்படா கோவப்படலாம்? கேட்டாரு, கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போவியா? அவன் ஏறாருங்க பார்த்தான், அவரை கஞ்சி நீங்க ஊத்துறீங்க போயான்ட்டான். அவனுக்கு தெரியாது, சிரிக்கிறாரு. நேர சென்னைக்கு வந்த உடனே NT சுந்தரவடிவேலுவை கூப்பிட்டு, இந்தாப்பா சோறு இல்லாம பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கிறான், ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும், ஏழை விட்டு பிள்ளைய, அதுக்கு ஏதாவது திட்டம் கூடங்கிறார். 2 நாளுக்கு மதிய உணவு திட்டம் யார்? NTS கொடுக்குறாரு. புரியுதா எப்படி ஆழம்? சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்துக்கேன். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டவர். திருப்பூருக்கு போயிருக்காரு, இப்பவும் இருக்காரு சத்தார். என்ன ரகு சத்தார்னு இன்னொரு புகைப்படம், ரொம்ப வயசாயிட்டு இருக்கிறாரு. ஒரு இஸ்லாமிய, நல்ல கருப்பா இருப்பாரு. கருப்புனா சரியான கருப்பு. பெரியவர் பேசிட்டு இருக்காரு, ஒரு 10 இடத்துல இருந்து போட்டோ எடுக்கிறார். யாரு? சத்தார். இவர் திடீர்னு நிறுத்திட்டார், பேச்சை நிறுத்திட்டு, இப்போ எதுக்கு என்ன இவ்வளவு போட்டோ எடுக்கிற, என்னையும் எவனாவது பார்க்க போறானாங்கிறாரு. அவரும் கருப்பு இவரும் கருப்பா, என்னது போட்டு இவ்வளவு சிரமம்? 10,000 பேர் சிரிக்கிறான் திருப்பூர் மக்கள். பாருங்க அவர் எவ்வளவு சாதனை. நிறுத்துங்க, 10 எடுக்கிறாங்க. அந்த நகைச்சுவை உணர்வு. அது மாதிரி அலைவோசை பத்திரிகை பத்திரிகை அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க, தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார், பத்திரிகையாளரோட கலந்து பேசியிருக்கிறார். பல உண்மைகளை பத்திரிகையாளர் சொல்வாராம், மறைக்க மாட்டார். எல்லாம் சொல்லிட்டு அந்த அந்த அவங்க 2 பேருக்கும் இந்த நேர்மையான தொடர்பை பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்வாரா, எப்பா எதுவும் பத்திரிகையில போட்டுறாங்க பாரு, ஒருத்தரும் போட மாட்டாங்க. இந்த கட்டுப்பாடு, ஐயா அந்த செய்தி வேணாமே, நான் சொல்றேன் அப்போ போடு. அப்போ ஒரு தடவை எல்லா நிருபர்களும் போன இந்த அலைவோசை நிருபர் என்ன பண்ணிருக்காரு, அவசரமா நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காரணும், நாற்காலி எடுத்து இருந்த ஒரு டேபிள்ல தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சு கேட்டுக்காரு, என்ன அலை ரொம்ப வேகமா அடிச்சிருச்சான்னா அலை. அப்புறம் இன்னொரு நிருபர் சொல்லியிருக்காரு, ஐயா கள்ளு கடையெல்லாம் திறந்துடலான்னு. எதுக்குன்னு? உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும் இருக்காரு. அது எப்படி தீரும்னு இருக்காரு. கள்ளு குடிச்சிட்டானா பசிக்காதுன்னு இருக்கிறாரு. அது உனக்கு எப்படி தெரியும்னு இருக்காரு. அது உனக்கு எப்படி சொல்லு. என்ன ஒரு அற்புதமான தலைவர். அவர் இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இந்த என்னையே பாராட்டாதாங்க, என்ன இந்த கக்கனை பாராட்டுங்க, ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கான்னு. எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, இருந்தா எவனாவது தப்பு பண்ணி தொலைச்சிருப்பான். பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு. அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தா முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சரா பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டார். ஏன் தெரியுமா? வைத்தியநாதையர் மதுரையில் வைத்தியநாதையர் தானே கூட்டு போனார் கோயிலுக்குள்ள முதல்ல தாழ்த்தப்பட்டவர்களை. அதுக்கு தேவர் முழு பாதுகாப்பு கொடுத்தாருல. வைத்தியநாதையருக்கு பிரச்சனை வரும்னு முத்துராமலிங்க தேவர் தான், நான் ஆள் தரேன், நீ கவலைப்படாத கூட்டு போன்னு சொன்னாரு. கேட்டீங்களா? அந்த அந்த இந்த மதுரையில தான் அது நடந்தது. இவர் மனசுக்குள்ள, காமராஜர் மனசுக்குள்ள என்ன நினைப்பு, இவங்களை விடுறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஒரு அரிஜனையே மந்திரி ஆகிட்டா அவன் எல்லா கோயிலும் வரவேற்று தானே தீரணும். பரமேஸ்வரன் அவர் நேர்மையா இருந்தது. காமராஜரை பத்தியே சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட அமைச்சர்களா இருந்தவங்களை சொன்னாலே போதும், அவர் நேர்மை தெரியும். கக்கன் இந்த ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் பொது மக்களோட தானே படுத்து கிடந்தார் நோயாளியா.
1963 என் தலைவர் காமராஜர் சொன்னாரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்? அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் பண்ணாரு. 63 எம்ஜிஆர் என்ன சொன்னார்? என் தலைவர் காமராஜர். காமராஜர் பிறந்த நாள் வேணாம், அது பெரிய சர்ச்சை. 63 சொன்னார் எம்ஜிஆர். அதனாலதான் எம்ஜிஆர் எவரை தன் தலைவனாக தன் மனதிலே நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர். அதை மனசுலே வச்சிருந்தது காமராஜ் மேல இருந்த பற்று. என்ன தலைவர் தோத்து போயிட்டார் 67. பார்க்க போறவன்லாம் அழுறான், அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. என்னையா தோத்துட்டீங்கன்னு? இதுக்கு தானே ஜனநாயகம் கொண்டு வந்தோம், இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கணும், நம்ம தேர்தல் நேர்மையா நடத்திருக்கோங்கிறது நான் தோத்தலே தெரியுதா இல்லையா? உட்ரா போ, தோத்துட்டோம். ஐயா வெடி போடுறாங்க ஏங்கிறான் ஒருத்தன் போய். ஏன்னா காமராஜர் வீட்டுனாலே வெடி போடுறாங்க, உள்ள போய் சொல்றான், சிரிக்கிறாரு. போன தடவை நீ போட்ட இல்ல, இப்ப அவன் போடுறான். நான் முதல்ல சொன்னேன், மனுஷனா இருந்தா தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க மனுஷங்களை பூரா மனுஷங்களா நினைச்சிடக்கூடாது. நீங்க எது நினைக்கலாமா? அப்படி கூடவே கூடாது இல்லையா? ஒரு சாமியார் இருந்து இப்படித்தான் வடலூர்ல போறவன் எல்லாம் அந்த நரி போதுன்னு இருக்கான் ஒரு ஆளை. இது புலி, இது சிங்கம்னு. வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன் போறான் இருக்கான். வள்ளலார் போகும்போது அவர் மனுஷன். உடம்பால மனுஷன் பார்த்துடக்கூடாது, உள்ளத்தால. எப்படி ஆழவர்? பத்திரிகையாளர்கிட்ட இருக்க தொடர்பு பெருசு இல்லை. பெரம்பலூருக்கு வராருங்க, ஒரு புகைப்பட நிருபர் கூட்டத்துக்கு வந்து புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன நினைவு பாருங்க, பேச போனவர் பக்கத்துல கூட்டு அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான், கூட்டுவா மேடைக்கு இருக்காரு. சுந்தரத்துக்கு என்ன பையன், நம்ம ஏதோ தப்புட்டோம்ல, அதிகமா போட்டோ எடுத்தா சத்தம் போடாது, எதுக்கு கூப்பிடான்னு வந்தா என்ன கையில காயம்னு ரத்தம் அடிச்சுக்கிட்டு போன ஏமா போட்டோ எடுக்க சொன்னான். சுந்தரம் அழுறான். யா பார்த்தேன்னு நான் இங்கேருந்து பார்க்குறேன், ரத்த வடிது, என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை வரும்போது ஒரு கம்பல் அடிச்சா கேமரா வச்சுட்டு போக வேண்டியதானே, இப்போ என்னை எடுத்து போட்டோ எடுத்தா முக்கியம் தான், இவனை முதல்ல கொண்டு ஆஸ்பத்திரியில் சேரு. கூட வர்ற பத்திரிகைக்காரங்க போலீஸ்காரங்க அத்தனை பேர் சாப்பிட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவார். அது காரணம் சொன்னாரு, நான் சாப்பிட்டேன்னா அவ்வளவு பேரையும் விட்டுருவான்னு. விட்டுருவான் தெரியும்ல அப்படிங்கிற. சேலத்துக்கு போறாரு, சேலம் மாவட்டத்தோட சுற்றுப்பயணம் பண்றாரு, பல மில் முதலாளிகள் அங்கெல்லாம் சாப்பாடு நடக்குது. வரும்போதே சொல்றாரு, பூரா அரக்கண்ணப்பனா இருக்கானேங்கிற. நீங்க அவருக்கு ஒரு பெரிய பிராணம் படிக்கல, அது படிக்கலாம், அவரை சொல்லுவாங்க, அவர் எப்படி படிச்சிருக்காரு, அரக்கண்ணப்பனா இருக்கானேன்னு இருக்காரு. மாவட்ட தலைவருக்கு புரியல. உடனே சிரிச்சுக்கிட்டே கூட வந்த பையன் சொல்லியிருக்காரு, அவன் வைஷ்ணவன், அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் இருக்கிறார். இந்த சைவ வைஷ்ணவ வேறுபாடுலாம் அவர் தெரிஞ்சிருப்பாரு, வைஷ்ணவன் அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இவர் என்னன்னு கேட்டுக்காரு. ஒன்றும் இல்லப்பா, கண்ணப்பன் சாப்பாடு வச்சான் சிவபெருமானுக்கு, அவனுக்கு எது பிடிக்குமோ அதான் வச்சானுடைய, சிவபெருமான் சாப்பிடாருன்னு நினைச்சு வைக்கல. அது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற பயப்புறம் அவனுக்கு பிடிச்சதை தாண்டா எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளாவது எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல. அதுல ஒரு செய்தி, அதுல இன்னொரு செய்தி என்ன வச்சிருக்காரு தெரியுமா? கண்ணப்ப வச்சான் பாரு, வச்சவன் சிவபெருமான் எதுவுமே எதிர்பார்க்கல, இந்த பயப்புறம் எதிர்பார்ப்புல எனக்கு சாப்பாடு வைக்கிறான்டான், அற கண்ணப்பன்னு சொன்னேன். தொண்ட மண்டலத்துக்கு போயிருக்காரு, சீனிவாச படையாச்சி கூட போயிருக்காரு. எப்பா இதெல்லாம் பெரிய ஞானிகள் பிறந்த இடம் இருக்காரு. இவருக்கு ஞானின்னா யாருன்னே தெரியல, யாருக்கு மாவட்டத்துக்கு யாருன்னு இருக்காரு. கீழே இறங்கும் போது அடுத்த மாவட்டத்துக்கு நுழையும் போது, ஏண்டா நாவுக்கரசர் பிறந்திருக்காரு, அப்பர் உனக்கு தெரியலையா? கிறுக்காட்டு நிறைய படிப்பார். என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கல. ஒரு திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மில்லுக்கு அனுமதி கொடுக்குறாரு. நிருபர்கள் போய் கேட்குறான், என்னங்க அவ்வளோ உள்ள தள்ளி அனுமதி கொடுக்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு 60 கிராமம் தாண்டி அந்த மில்லு துவக்குறான். அவனை என்ன பண்ணிட்டோம், திண்டுக்கல்லேருந்து அவனே கரண்ட் எடுத்துக்கிற சொல்லிட்டோம். அதனால் அவன் திண்டுக்கல்லேருந்து போஸ்ட் கேஸ்லாம் நட்டு கரண்ட் எடுத்துக்குவான். அப்புறம் அந்த போஸ்ட்லேருந்து நாங்கள் அந்த 60 கிராமத்துக்கு கரண்ட் கொடுத்துருவோம்ட்டாரு. அறிவு. சென்னையில் ஒரு பேருந்து ஓட்டுநர் ஒரு மாணவனை அடிச்சுட்டார், பெரிய தகராறு. மாணவர்கள் ஊர்வலம், கோட்டைக்கு வந்தாச்சு ஒரு முதலமைச்சர். அந்த கண்டக்டர் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கிறான். கீழே வந்தார், என்னப்பா அப்படியா, இந்தா அவன் எந்த ரூட், அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். மாணவர்கள் காமராஜர் வாழ்க வாழ்கன்னு போயிட்டான். இவர் போயிட்டார். அரை போய் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த கண்டக்டர் வந்து நிற்கிறான். என்னப்பா எந்த ஊர்? செங்கல்பட்டு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கய்யா? நான் ஒருத்தன் தான். கிறுக்கு பிள்ளையா இருக்கிறிய, பள்ளிக்கூடத்து பிள்ளையிட்ட சண்டை போடலாமா? என்னய்யா ஐயான்னு. அவன் ஒன்று, ஐயா என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமேன்னு. அப்படி சொன்னா தான் அவன் போவான்னு. எது டிஸ்மிஸ்லாம் பண்ணல, செங்கல்பட்டில் இருக்கா, கொஞ்ச நாள் இங்கே வேணாம், அவனுங்க பார்த்துருவான். ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டார். பார்த்தீங்களா? படிப்பு வேற, அறிவு வேற. கல்வி தெளிவு தரலாம், அறிவு தராது. அறிவு பிறப்புல வரணும்.
அது அவருக்கு பிறப்புல வந்தது. அதனால அவர் சொல்லிக்க மாட்டார். அதெல்லாம் என்ன படிக்காதவன் சொல்றாங்களான்னு நான் எங்கேயாவது படிச்சேன்னு எவன்டையாவது சொன்ன நானு கேட்டாரு. நான் சொல்லவே இல்லை, ஏன்டா சொல்றான்? அப்பா பாப்பா பாப்பா நான் மிரண்டிருக்கேன் அவரை பாரு. பெத்த தாயை போய் பார்த்தான் நான் அந்த தலைவன். எப்பமோ போனா போயிருக்கார். ஊர்ல இருந்து பிள்ளைகள் ஒரு தண்ணி குழாய் வச்சு கொடுத்துருக்கான், பெருசு. வெளியில வந்து தண்ணி எடுத்துட்டாங்க. இந்த ஆள் போன ஒரு அம்மா பார்க்கல, இது என்னதுங்கிறார். குழாய் பாருங்க, எதுக்கு? பிள்ளைய வச்சு கொடுத்தாங்க. அப்படியா? ஏன் வெளியே போய் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு 300 ரூபாய்க்கு அவனுக்கு குழாய் வச்சு கொடுத்து அங்கே 30,000 ரூபாய்க்கு திருட்டுத்தனம் பண்ண வருவான்னு குழாயை முதல்ல கலத்து. தான் வீட்டை விட்டு போறதுனால குழாயை கலத்திட்டு போனாரு. முடியுமா? ஜீவா எப்படி விடால்? ஜீவா சிராவையில் ஜீவா ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு. மகாத்மா காந்தி எங்க போறாரு. காந்தியடியில் நினைக்கிறாரு, ஆசிரமம் வச்சிருக்காருன்னா பணக்காரனா இருக்கணும் நினைச்சிட்டு உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்கிறாரு ஜீவாட்ட. ஜீவானந்தம் பதில் சொல்றாரு, இந்தியா தான் என் சொத்துன்னாரு. காந்தியடிகள் சொன்னார், இல்லப்பா நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு. தலைவன்கள்லாம் எவ்வளவு நேர்மையா அன்பா இருந்திருக்கானுங்க பாருங்க. இந்த ஜீவா தாம்பரத்தில் இருக்காரு. எங்க? குடிசையில. காமராஜர் அங்க வராரு, முதலமைச்சர். காரை நிறுத்திட்டு, ஏப்பா ஜீவா இங்கேயே தான், இங்கே தானே எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னாங்க, எங்கே இருக்கிறான்? இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாக்கடையெல்லாம் தாண்டி பார்க்கப்பாரு. என்ன ஜீவா? நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, மருந்து வாங்க பணம் இல்லை. அவன் மனைவிட்ட சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், இல்லைன்னா மருந்து வாங்க பணம் கொடுப்பேன். இந்த சண்டாள பைய வேணாம்பானே, வாங்க மாட்டானே. உனக்கு ஒரு வீடு தரண்டா ஜீவாங்கிறார். அவர் சொல்லாரு, எனக்கு வீடு வேணாம் காமராஜ், இந்த நிலம் பூரா அங்கே இருக்கிற ஏழைகள் இருக்கான்ல, இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கிறார். அவர் ஒரு சின்ன பிரச்சனை, அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர் குறைஞ்ச நிலம் போதுங்கிறாரு, ஜீவா அதிகம் வேணுங்கிறாரு. இது முதலமைச்சர் அங்கே வர்றாரு. அந்த காங்கிரஸ்காரர் வீட்டுக்கு போகும்போது ஜீவா வரட்டும்னு கூப்பிட்டு விடாரு. ஜீவா வந்து உட்கார்றாரு. ஜீவா என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கோபத்தில், காமராஜ் இந்த காங்கிரஸ்காரன் சட்ட பாக்கெட்டில் இருக்கான்னு இருக்கிறாரு. போய் உட்கார்ந்த உடனே அந்த காங்கிரஸ்காரர் என்ன பண்ணிருக்காரு, ஐயா நீங்க சட்ட பாக்கெட்டில் இருக்கேன்னு ஜீவா சொல்ல. ஜீவா தானடா சொல்றாப்புல, ஜீவா தவிர அவர் யாரா நம்மளை சொல்ல முடியும்? அவன் எவ்வளவு பெரிய ஆள் சொல்லட்டும். சொல்லிட்டு சிரிச்சா சொன்னா, ஜீவா நீ இப்போ என் கட்சியில் இல்லை, நான் இப்போ அவன் பாக்கெட்டில் தானே இருப்பேன், நான் உன் பாக்கெட்டில் இருக்கேன்னு தான்டா நினைக்கிறேன், நீ என் கூட இல்லையேன்னாரான். என்ன? அடுத்த முறை தாம்பரம் போறாரு, அவ்வை தொடக்கப்பள்ளியை துவங்கி வைக்கிற காமராஜ். மனசை பாருங்க, நிறுத்துறாரு. ஜீவா இருக்கானா பாரு, இறங்கி போறாரு. ஜீவா இந்த அவ்வை தொடக்கப்பள்ளியை திறந்து வைக்க போற வரியாங்கிறார். அப்ப ஜீவா சொல்றாரு, அதுக்கு அடிக்கல் நாட்டினதே நான் தாங்கிறார். ஒருத்தனை என்கிட்ட சொல்லியே, வா நீ போ காமராஜ், நான் வர்றேன் கொஞ்ச நேரத்தில். ஏன்டா நீ போய, நான் வரேங்கிறார். அரை மணி நேரம் கழிச்சு ஜீவா போறாரு. ஏன்டா அப்பவே என் கூட கார்ல வந்திருக்கலாம்ல? இல்லடா ஒரு வேட்டி தான் இருந்ததுடா, துவைச்சு காய போட்டிருந்தேன், உடுத்திட்டு வர்றதுக்காக தான்டா. தேசபக்தம் உனக்கு தெரியுமா? அதான் காமராஜ். ஜீவாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்கிட மாட்டான். ஜீவாவுக்கு தெரியாமலேயே ஜீவா மனைவிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டார், அவன் கஷ்டப்படக்கூடாது. கடைசி நிகழ்ச்சியில் ஜீவா சொல்றாரு, இந்த காமராஜ் பரங்கி மலை பக்கத்துல குண்டக்குடி அடிகளார் இடம் தரேங்கிறாருப்பா, இந்த தியாகிகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நகரம் கட்டிடலான்னு பாக்குறேன், அதுக்கு நீ உதவி பண்ணுமேங்கிற. தாராளமா பண்ணிடுவோம், சாமி தரங்கிறாரா, பண்ணிடுவோங்கிறாரு இவரு. 2ஆம் நாள் ஜீவா மரணப்படுக்க. முதல் வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, மனைவிக்கு போன் பண்ணிருக்காரு. 2வது வார்த்தை காமராஜுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. எப்படி தலைவனுங்க நினைச்சா, நமக்கு காமராஜெல்லாம் நினைச்சா சில நேரம் காமராஜரை பற்றி நான் பேசிய ஒலிநாடாவை கேட்டுட்டு திருநெல்வேலியில் சில மாணவர்கள் கேட்கிறா, இப்படி ஒருத்தர் இருந்தாரா? அவர்கிட்ட மந்திரி இருந்தார் தெரியுமா, ராமையா. இறந்து போனாரியா சென்னையில். சொந்த ஊர் புதுக்கோட்டைக்கு அவர் சடலத்தை கொண்டு வர காருக்கு வாடகை கொடுக்க அவர் குடும்பத்திட்ட பணம் இல்லை, மந்திரியா இருந்தவர். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? மீனவர் குலத்து பெண், கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க, லூர்தம்மாள் செய்மன். இப்ப 8 மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் இறந்து போனாங்க காமராஜ் மந்திரியா இருந்தவங்க. இதிலிருந்தே காமராஜர் எவ்வளவு நேர்மையாக இருந்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவர் அமைச்சர்கள் எப்படி இருந்திருக்கிறார், இதை வச்சுல அவரை பார்க்கணும். நல்ல சனால் சக்கரமண்டார் யார் விடுங்க, அவர் காங்கயம் பண்ணையாரு, அவரு பூவராகமே பிறப்பாலே பெரிய பணக்கார பிள்ளை, சிஎஸ் ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை, அது வேற. இவன் பூரா ஏழை. விருதுநகர்ல ஒரு கொலை, பேருந்து நிலையம், காவல்துறை பொறுப்பு கக்கன்ட்ட. பெரியவர் இரவு கூப்பிடுறாரு, யாரு? கக்கனை. இந்த விருதுநெல்ல கொலை நடந்தது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சா? கக்கன் பண்ணியாச்சியா? ஒரு பேரை சொல்லி கேட்கிறாரு. அவனேங்கிறாரு. யார் அது? காமராஜருடைய மருமகன், தங்கச்சி மகன். என்னன்னு
அந்த கொலை உண்டு கீழே விழுந்த மரண வாக்குமூலத்தில் இவன் பேரையும் சொல்லியிருக்கான்ல, ஏன் கைது பண்ணலங்கிறார். யோசிக்கிறார் கக்கன், நம்ம மருமகன் அதெல்லாம் தப்பு இல்லையா, நான் அப்போ கைது பண்ண சொல்ல இல்லை நான் அப்போவே கைது பண்ண சொல்லிட்டேன், அவனை கைது பண்ணிட்டாங்க, இனிமேல் இப்படி தப்பு பண்ணாதீங்க. யாரு மருமகன். அதை விட சிறப்பாக அந்த மருமகனை கூட்டு ஒரு பெரிய பேருந்து உரிமையாளர் அங்கே போயிட்டார். ஒரு 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 வழித்தடத்தை வாங்குறதுக்கு காமராஜ் அந்த வழித்தடத்தை வேற யாருக்கும் கொடுத்துட்டார். கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு அந்த பேருந்து உரிமையாளர் கூட சொல்றாரு, அங்க நீ தான் பஸ் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியும்னே, ஆனா நீ அவனை கூட்டு வந்த பார்த்தா அதுக்கு தான் நான் அவனை கொடுக்கல, நீ எங்கேயோ தப்பு பண்ண பாக்குறிய, நீயும் கெட்டு அவனையும் கெடுக்க பார்த்தேன், அது கொடுக்கல. இப்ப நாமே சென்னைக்கு பார்க்க போனோம் வைங்களேன், இப்ப கோவிந்தராஜன்லாம் இருக்காரு, பார்க்க போனோம், இங்க என்ன பண்ணுவோம், போய் இங்க வந்த பார்க்க வந்த பார்த்தாச்சுல போன்றுவார், பார்த்தாச்சுல அப்போ அந்த தங்கச்சி வழி பேரன் ஒரு போய் மெடிக்கல் சீட்டு கேட்டிருக்கான், மார்க் வாங்கியிருக்கியா, மார்க் வாங்கியிருக்கியான்னு, மார்க் வாங்கினா இன்றைக்கு ஒன்று சீட்டு கிடைக்கும். போ ராத்திகுளம் சுப்பாரெட்டியார், அவங்க அப்பா வந்து பெரிய தியாகி, அவர் ஒன்று, அவர் பேரன் கஷ்டப்படுத்துறா, என் கூட வா காமராஜ், அவர் வரவே மாட்டேங்கிறாரு, கூட்டு போயிட்டான். அது தியாகி எப்படி ஆளா, இவர் கூட நண்பர்னா எப்படி இருப்பாரு, அவரும் இவர்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு, பேரனை பற்றியே சொல்லலை, வருத்தமா காமராஜ் இருக்காரு. காமராஜ் கேட்டுக்காரு, ரெட்டியார் எதுக்கு வந்த, என்ன பேரை வெளியே நிற்கிறானாங்கிறாரு சிரிச்சுக்கிட்டு, என்ன சீட்டு கேட்டானா, ஆமாம், என்ன சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன்டா, வம்புடிச்சு கூட்டு வந்துட்டான், வருத்தமாட்டார் அவர். வெளியே வந்தா பேரன் சொன்னா, நீ பேசினா இல்லை அவர்கிட்ட, அவன்கிட்ட எங்கடா பேச, எல்லாம் அயோக்கியத்தனை தப்பு, நீ என்னை கூட்டு வந்து தப்புங்கிறாரு கிழமை, நீங்களாம் என்னையா ஆளுங்க. தஞ்சாவூர்ல கும்பகோணத்தில் ஒரு தேவர் காமராஜுக்கு ரொம்ப உண்மையானவர். நேரம் வந்தா, காமராஜ் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துட்டாங்கிறார். கல்யாண வீட்டுக்கு வரதுக்கு தான் நான் முதலமைச்சராக இருக்கு, நான் போடான்ட்டார். அவருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா அப்படி சொல்ல, போடா முதலமைச்சர் கல்யாண வீட்டுக்கு வருதா போன்ட்டார். ஆனா கல்யாணத்தன்னைக்கு காலையில முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசல் நிற்கும். அவர் வெளியே ஓடி வந்து ஒரு வரமாட்டேன்னு சொன்னேன், என்னடா உடனே சொல்றாரு, நான் வரேன்னு சொன்னேன்னா கடன் வாங்கி பெரிய மண்டபம் பார்ப்பேன், கடன் வாங்கி செலவு பண்ணுவேன், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் உனக்கு நண்பனா இருக்கிறேன், வந்துட்டல வா சோறு போடு. சோறு போடுங்கிறதோட நிறுத்தல, எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு, எல்லாம் கல்யாணங்கள நான் பண்ணணும்டா, நான் பண்ணக்கூடாடா, இருக்கா வாடா, என்ன கூப்பிடாடா. மனுஷன் அதான் முதல்ல சொன்னேன், கல்யாணம் பண்ணலைங்கிற நினைவு ஒரே ஒரு முறை தான் அவருக்கு வந்தது, அடிபட்டு கிடந்தார்ல, அப்பதான் சொன்னாரு, வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் மஞ்சப்பத்து கிஞ்சப்பத்து அரைச்சு போட்டு காயப்படுத்திட்டு அவனுக்கு டாக்டர்கள் அறுத்து கட்டிட்டான்ட்டார். டாக்டர்கள் எப்படியா தப்பா ஒரு வரி வருமா வாயிலிருந்து, தப்பான செய்தி ஏதாவது சொல்வாரா? அம்பாசமுத்திரத்துக்கு வந்திருக்கிறார், அரிஜனங்கள் போய் வணங்குறாங்க, என்னப்பா அப்படிங்கிறாரு, எங்களுக்கு ரோடு வேணுங்க. அப்படியா அப்படியா, இந்த ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான், அவனை கூப்பிடுங்கிறாரு. எது கிண்டலை பார்த்தீங்களா, அந்த இன்ஜினியர் வந்துட்டாரு, இந்த அவன் ஏதோ ரோடு கேட்குறான், உடனே அந்த இன்ஜினியர் சொன்னாரு, இல்லைங்க நம்ம போட முடியாது, நீ சொல்வேன்னு சொன்ன அவங்கள்ட்ட, போட முடியாது பார்த்தியா சொல்லிட்டான் பார்த்தியா அப்படிங்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறானுங்க, என்னடா அவர் சொன்னாரு, இன்னும் ரோடு போடுறதுக்கு தாண்டா வச்சிருக்குது, வந்தவொடனே வந்தானே முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன், இல்லையா அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம், நம்ம போட முடியாது அவ்வளோதானே. ஆமாம், இந்த பஞ்சாயத்தில் ஒரு திருமலை தேவர் நிற்பார், திருமலைங்க வா அஜெண்டா விடு, இந்த இடத்த என்ன பண்ணு, மாவட்ட நிர்வாகத்துக்கு அரசாங்கத்துக்கு மாற்றி கொடு, அங்கேயே எழுதி அவ்வளோ வேட்டி கையெழுத்து வாங்கி, அங்கேயே தாசில்தார் சீலை போட்டு கலெக்டரை கூப்பிட்டு நீ கையெழுத்து போடு, 6 மாதம் கழிச்சு நான் வருவேன், ரோடு இருக்கணும். முடிவு. சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக கொடுக்க நடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு ஒன்று கீழே சப்வே போடணும்னு போட்டுக்க, அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும்ட்டான். ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரியை பேசி வர வச்சாச்சு, அந்த ஆள் வந்து 2 மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காப்பிலாம் குடிச்சு கடைசிலாம் சரிக்கான், போட முடியாதுன்னு இருக்கான். இவர் என்ன பண்ணிக்காரு, எந்திரிச்சனா கொண்டு வேண்டார், உட்காருட்டார். ஏன்டா டெல்லியிலேருந்து உனக்கு ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூட்டு வந்து நான் பாதை பண்ணணும்னா முடியாதுன்னு சொல்லுகிறாரு அதிகாரி. முடியணும், என்ன செய்யணுமோ செய்ய, மேலே நான் பேசிக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன், இவரை பார்த்தாலே சிரிப்பாராம். இவர் டெல்லி பார்க்க போனால் என்ன, இவர் கூட ஆர்வி சிஎஸ் பக்தவச்சல் எல்லாம் போயிருப்பாங்களாம். என்ன காமராஜ் வரான், உத்தரப்பிரதேசம் அந்த அப்பெல்லாம் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறி, இப்போ தானே முன்னேறி இருக்கிறான். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா, விமானத்தில் வருகிற பொழுது வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறாங்களா, இந்த சென்னை வந்துடுதுமானா, அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்து காமராஜ் ஆளுகிற இடம் அது, அவ்வளோ லைட்டு தெரியுது பாருன்னு. இவர் என்ன பண்ணுவாராம், எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒதுக்கின நிதி அந்த மாநிலம் வாங்கலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கூட்டு போகிறது. நேரு என்ன பாறான், இல்லை யூபிக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க, இங்கே அவங்க எல்லாம் வாங்கலை, அது தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. நேரு சிரிப்பாரான், சரி நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன், வாங்கிக்கங்க காமராஜ்.
இன்னொரு சிறப்பு பாருங்க, சத்தியமூர்த்தி ஐயர் தான் இவர் வளர்த்தார் இல்லையா? முத்துராமலிங்க தேவர் ஒரு உதவியா இருந்தார் தேர்தலில். இவர் பதவியை தொடர்ந்தார் பாராட்டுறாங்க. இவங்க யாருக்குமே ஒரு விஷயம் புரியலீங்க. அவர் முதல்ல எந்த பதவிக்கு வந்தார்? விருதுநகர் நகரசபை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ சிறையில் இருந்தாருங்க. சிறையிலேருந்து வந்து 1 மணி நேரம் தான் நகரசபை தலைவர் பதவியில் இருந்தார். ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு பதவியை ராஜினாமா பண்ணுறது ஒரு ஒன்றும் புதிய விஷயமே இல்லை. வேணாம், இந்த வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டார். அப்படியா? இவர் சத்தியமூர்த்தி ஐயர் வீட்டில் சாதாரண தொண்டனா தூங்கிட்டு இருந்திருக்கிறார். நேரு அங்கே தான் தங்குவாருங்க. காமராஜ் பயங்கர கொரட்டை விடுவார். நேரு இரவு எந்திரிச்சிருக்காரு. சத்தியமூர்த்தி, நான் தூங்கன்னா அவனை எழுப்பி அனுப்பு, அவன் இருக்கக்கூடாது, அவன் யாருன்னு இருக்கிறாரு. அவர் சொல்லுங்க, அவன் நல்ல காங்கிரஸ் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டும், நான் தூங்க முடியல, ஒன்று என்ன வெளியே அனுப்பல, அவனை அனுப்புனார். மறந்துடாதீங்க, தன் உறக்கத்திற்கு இடையூறாக இருந்த காமராஜரை தான் நிரந்தர உறக்கத்திற்கு போக போகிற பொழுது அவன் கையில இந்த தேசத்தை ஒப்படைத்தான் நேரு. முதல்ல உறக்கத்துக்கு இடைஞ்சலா இருந்தவன் இவன் தான் இந்தியாவை உறங்காம பாதுகாப்பான். இன்னொரு சிறப்புங்க, கார்ல கிளம்பியிருக்காரு, முன்னால சைரன் அடிச்சு ஒரு போலீஸ் பேருக்கு வண்டியை நிறுத்திட்டாரு. அவனை கூப்பிடு, நான் உயிரோட தானே இருக்கேன், சங்கு ஊதுறான். ஐயா முதலமைச்சர் அதான் வேண்டான்னு, இந்த காருக்கு பெட்ரோல் வீணாமல, இந்த போலீஸ்காரனுக்கு உனக்கு வேற வேலை இருக்குல்ல, அதை போய் பாருங்க, இந்த மக்கள் வரி பணத்தை வீணா செலவிக்க பண்ணிட்டீங்கன்னா ஒத்த காரு போதும் போயிரு. அவன் பாடி சங்கு ஊதிட்டு போறான் முன்னால, நீ சொல்ல வேண்டாமா என்கிட்ட போ. ராஜாஜி தானே அவரை எதிர்த்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, இந்த கருப்பு காக்கா கல்லால் அடிங்கன்னா ராஜாஜி அவ்வளோ சொல்லியிருக்காரு. ராஜாஜி மருத்துவமனையில் கிடக்கிறாரு, இவர் ஓடுறாரு. எல்லா மரியாதையும் செய்யணும், மரியாதை குறைஞ்சிருக்காரு, அவருக்கு எல்லாம் செஞ்சிடணும், சரியா செய்யுங்க. இறந்துட்டாரு, அந்த இறுதி உருவத்துக்கு சரியா பண்ணுங்கிறார், பயப்படுறாரு, சரியா பண்ணு. பெரியார் உங்களை ஏன் ஆதரிக்கிறார்னு கேட்கிறான். தெரியாதுன்னு அந்த ஆள் ஆதரிச்சுட்டு இருக்கிறாரு, என்ன உனக்கு சொல்றாங்கிறாரு. அவர் ஆதரிக்கிறாரு, நான் ஒன்றும் கேட்கல. பெரியாருக்கு என்னன்னா, ஒரு ஏழை வந்திருக்கிறான், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கான், ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து, மறந்துடாதீங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கீழே தள்ளி வைக்கப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்தவன் ஒரு உயரிய இடத்திற்கு வந்திருக்கிறான். பெரியாருக்கு மாதிரி அவன் இருக்கட்டும், பச்சை தமிழன். யாரு? பெரியார். பெரிய தலைவனுக்கு விழா, பொதிகைக்கு நன்றி. ஏன்னா இதெல்லாம் இது பதிவாயிரும், 108 நாடுகளுக்கு தெரியும். 108 நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவரை உயிரோடு எரிக்கவே முயன்றாங்க டெல்லியில். அப்போ கூட அவரை பாருங்க, அந்த சமையல்காரர் போய் ஓடினுங்க, இந்த ஏன் ஓடணும்னு, அவன் என்ன தீ வச்சு வரட்டுமேங்கிறார். இந்த கிராமம் டவுன் சைட்னா 8 தெரு தாண்டி ஓடிடுவான். இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து இந்த தீயெல்லாம் பயப்பட மாட்டாங்க, என்னதான் வரும் பார்த்துருவோம். ஏன்னா சிவகாய் அவர் ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகையில் சின்ன வயசில் யானை சங்கிலி எடுத்துட்டு ஓடிடுது, ஊரே ஓடி இருக்கு. இவர் மட்டும்தான் நின்று அந்த சங்கிலி தூக்கி இந்த யானை மேலே போட்டு யானையை நிறுத்திட்டாரு, பயப்படாம. எதையும் கண்டு அஞ்சாததுக்கு ஒரு அறிவு வேணும், அது மறந்துடாங்க. அஞ்சாமல் இருப்பது ஒன்றும் பேர், அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுது தமிழ். எதற்கு அஞ்சனமோ அதற்கு அஞ்சனும், சிலதுக்கு அஞ்சவே கூடாது.